ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு கல்யாண எபிசோடு ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. ஆனாலும் உனக்கு இவ்வளவு செட்டா வருது. அவங்க கடைசியில பாத்துட்டேன். பின்ன பார்க்காம இருப்ப மாட்டி. நானும் கீசனும் மொட்டை மாடி வழியா போய் அங்க ஒரு ரூம் இருந்துச்சு. அது வழியா உள்ள இறங்கி அங்க நின்னு பார்த்தோம். கிங்சனு ஆமா கிங்சனு ஆமாடி. சப்பா அவன் முன்னாடி பார்த்தா ஆமா உன் கூட சேர்ந்து அவன் யாருங்கதே அவன் மறந்துட்டான்னு நினைக்கேன். போட்டி என்ன சிரிப்பு தெரியுமா எங்க ரெண்டு பேருக்கும் விளங்கிரும். மாட்டி அவள அப்படிதான் சொன்னால விளங்கிரும். சரியா சொல்ற பத்தியா? உனக்கு என்ன, நீ எக்ஸாம் பேப்பர் தானே கடை எழுத போற. நாங்க பேய் மொழி முழிக்க போறோம். போட்டி நான் படிக்க போறேன். ஆமா அந்த ரேச்சல் என்ன எப்ப பார்த்தாலும் பேய் அடிச்ச மாதிரியா இருக்கா? எடி ரேச்சலே, எடி கவின் வந்து சண்டை போட்டுட்டானா என்ன? இல்லையே, இவ அன்னைக்கு கல்யாண வீட்ல இருந்தே ஒரு மாதா மட்டும் இருக்கா. எடி ஏதாவது பிரச்சனைனா சொல்லிருந்தே. டி நீ கவின் இது வேண்டதெல்லாம் பாத்துட்டீல டி. உங்கள ரெண்டடி ஓடிட்டு அடிச்சறேன். ஒண்ணே கிங்ஸ் மாதிரி நினைச்சியா? நல்லதுக்கு காலமே இல்ல பத்தியா? அவ உண்மையை தானே சொன்னா. அவளுக்கு ஜால்ரா அடிக்க. சரி சரி புக் எடுத்து படிப்பா. அட நம்ம மாணிக்கம் பாஷா பாஷா மாணிக் பாஷா. அன்னைக்கே தூக்கி இருந்தோம்னா என் வேட்டைக்கு இறங்கி இருப்பா. என்ன? ஏய் மாணிக் பாஷா, அத நான் கேட்கணும்டா. என்ன? அடுத்த டார்கெட் நீ தாண்டி. இரு உனக்கு இருக்குது. ஏய் மாணிக் பாஷா. என்னடி? ஏய் மாணிக் பாஷா. என்ன சே? டேய் இன்னைக்கு எக்ஸாம் படிச்சிட்டியா படிக்கலையா? படிச்சிட்டேன். அதானே அவன் மாணிக் பாஷாச்சே. உனக்கு இருக்குடே. என்கிட்ட நீ தப்பவே முடியாது. ஒரு சின்ன வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் இங்க பார்த்துட்டு வரேன். சரிடா. ரேச்சல் கொஞ்சம் தள்ளிடு. உன்னை தள்ளி தள்ளிட்டு இருக்க சொன்னா. ரேச்சல் கொஞ்சம் தள்ளிருமா. எட்டி அன்னைக்கு கல்யாண வீட்ல சமோசா இல்ல சமோசா சின்ன டேஸ்ட் பத்தியா? குலோப் ஜாம் அதை விட டேஸ்டா இருந்துச்சு. நான் குலோப் ஜாம் தொடவே இல்லை தெரியுமா? அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போனா ஆசையா இருக்கு. அதே நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்து தெவிட்டி போயிருது. எட்டி எக்ஸாம் முடிஞ்சு போகும்போது தங்கியா கடை பக்கமா போமா பப்ஸ் வாங்கிட்டு போலாம். கிங்ஸ்கிட்ட இருந்து 100 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன். 100 ரூபா? ஆமா 100 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன். பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு போவோம் சரியா? ரேச்சல் உன் மேல என் விரல் படவே கூட நினைச்சேன். போடாம போகவே போகாது. என்ன இப்படி பேசுற? நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். உண்மை சொல்லு, அன்னைக்கு என்ன கொல்ல போத்தது யாரு? என்கிட்ட இதையும் மறைக்காத. என்ன கொல்லதுக்கு உறுதுணையா இருந்தது நீதான். நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். இசை அங்க இருக்கா இங்க இருக்கான்னு சொல்லி கரெக்டா அந்த இடத்துக்கு எப்படி என்ன கூப்பிட்டு போன சொல்லி பார். போட்டு தரதுக்கு அஞ்ச மாட்டேன். ஒன்ன மாதிரி எல்லாம் போட்டு தரவாடி ஆழத்தை வாங்கிறேன். இங்க பாரு, நீனா என் கோவத்துக்கு ஆளாகி எனக்கு இறையாயிராத. யார் உதவி பண்ண? என்ன போட்டு தரதுக்கு யார் உதவி பண்ண? நட்டிக்காத. இந்த இடத்துல உன்னை என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் எதுக்கும் துணிஞ்சவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உண்மையை ஒத்துக்க. யாருக்காக இந்த வேலையை பார்த்தேன்? சரி கடைசி வரைக்கும் உனக்கு ஒப்பதற்கு நான் போறானே. அப்போ கூட சொல்லல நீ உண்மைய. உண்மை சொல்லு. ஒருவேளை நீயா என்ன அப்படி பண்ணியா இல்ல உன்னை யாராவது மிரட்டி இந்த மாதிரி பண்ண சொன்னாங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு. சொன்னா நீ பொழைச்ச. இல்லைன்னு வச்சுக்க நீ கவினுக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. வரேன். 24 மணி நேரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள வந்து உண்மையை சொல்லு. இல்ல மறுநாள் நீ மானத்தோட இருக்க மாட்டேன். சம்மதமே வந்தாய என்னோடு எதனாலே சொல்
முன் ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டியா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் எங்கேயோ இருந்தனா இங்க வந்து உன்னை பார்த்திருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏய் நான் சொன்னதுல உனக்கு புரிஞ்சுதா? ஆ, என்ன பேசுறான்னு தெரியலையே. ஏய் சொல்லுடா, நான் பேசுனதுல உனக்கு புரிஞ்சுதா? அப்போ புரிஞ்சுது. நீ பேசுனா புரியாம இருக்குமா? முன் ஜென்மத்துல நீ எனக்கு யாரு? முன் ஜென்மத்துல நீ எனக்கு யாரா பிறந்திருப்பன்னு கேட்ட. உன்னை கொடுமைப்படுத்துற கொடுமைக்காரியா பிறந்திருப்ப. இப்பவும் அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயா இசையா யாருன்னு தெரியாம விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. இசை நீ பப்ஸ் வாங்க போறல, கிளம்பு. அவ போவா. எக்ஸாம் தானே, படி. போகும்போது பூக்காரக்கா வீட்டுக்கு போயிட்டே போவோன்னு. ஐயோ இது வரவே மாட்டேங்குத. எப்படி பார்த்தாலும் வர மாட்டேங்குத. எப்படி பார்த்தாலும் வர மாட்டேங்குது. என்ன பண்ண? மாணிக்க பாஷா, அது என்னது? இது ஒரு ஃபார்முலா. நானும் போட்டு போட்டு பாக்குறேன், எனக்கு வர மாட்டேங்குது. வித்தியாசமா புதுசா இருக்குது. கொஞ்ச நேரம் உத்து பாரு, தெரிஞ்சிடும். அத கொண்டா. என்னதுக்கு? என்னடா இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஆமாமா, இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். கண்டுபிடிச்சேன். டேய் இத தூக்கி இதுல போடு, இத தூக்கி அதுல போடு. இது வர இது எதை போட்டனா ஆன்சர் வந்துரும்டா. அத அங்கங்க போடணும்னு எனக்கு தெரியும். ஆன்சர் வர மாட்டேங்குதே. ஏய் ஆன்சர் வந்துட்டு பாரு. வந்துட்டா? ஆன்சர் வந்துட்டு பாரு. இங்க பாரு, நான் ஆன்சர் எழுதிருக்கேன் பாரு. என்ன சொல்ற? ஆமாடா கூமுட்ட, இந்த பொடி கொண்டா. கரெக்ட் ஆன்சர். எப்படி இது எனக்கு தெரியும்? இது எனக்கு தானே தெரியும். எப்படி இதான் சொன்னா? ஏடி இன்னைக்கு எப்படியாவது தங்கராஜ கல்ல போய் பப்ஸ் வாங்கி சாப்பிடுறடி. இவளுக்கு மூளை ஜாஸ்தி, ஆனா மூளை இருக்குன்னு இவளுக்கே தெரியாது. வினோத பிறவி. ஆனா மூளைக்கு பிறந்தவள. இவளை பத்தின டீட்டெயில் எடுத்தே ஆகணுமே. அதான் அதுக்கால கெச்சு போட்டுருக்கானுங்களா? அதான் மூக்கிட்டு அந்த வேலை பார்த்திருக்கான். கோடி என்ன கோடி கோடியா கொடுப்பானுங்களே. ஏடி பப்ஸ் என்ன டேஸ்டா இருக்கும் பாத்தியா? அடியே ஒத்தலைக்கு கோடி கணக்கில் பேசிட்டு இருக்கானுங்க. நீ பப்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஆனா உன் தலைக்கு எத்தனை கோடி நாள் பேசட்டும். ஆனா நீ எனக்கு மட்டும் எவ்வளவு நீ பேச முடியாது. எனக்கு கோடி வேண்டாம், நீ வேணும். கோடியில ஒருத்தி நீ மட்டும் தான் எனக்கு வேணும். என்ன ஆன்சர் சரிதானே? சரிதான். என்ன? ஒண்ணு இல்ல. எனக்கு ஏதோ தோணல. எனக்கு மேல விளக்கு போல இருக்க வந்தாலே, என்ன அடிக்கு பாட முறுக்கு போல உடைச்சு பின்னாலே. நவாப்பழ நிறமே என்ன நறுக்கி போட்ட நகமே. இதுக்கு மேல எனக்கு ஏதோ தோணல. சரி நான் கேண்டீனுக்கு போறேன். நான் வரட்டா? வேண்டாம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல நான் உங்களோட வரேன். நீ போ வேண்டாம். ஏன் சிரிக்கிற? ஒண்ணு இல்ல. எடி ரேச்சல் நீ வரியா? சரி வாரேன். இவ எதுக்கும் பயப்பட மாட்டேக்கான். அப்படின்னா இவ எதுக்காக இதெல்லாம் பண்றா? இல்ல தெரிய வேண்டாம் எனக்கு. இல்லடா அன்னைக்கிட்ட சொல்லிடுவோம் ப்ளீஸ். அன்னைக்கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல பிரச்சனை போதே. தாவி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல உனக்கு. அன்னைக்கிட்ட சொல்லுவோம், அவர் கோப்பட மாட்டாரு. இல்ல நான் சொல்றத கேளுங்க. வேண்டாம். எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்? இங்க பார், என்னைக்கும் நம்ம காதலிக்கிற பொண்ணா மூடி மறைக்க கூடாது. அது ஆபத்துல முடிஞ்சிடும். வெளியில சொல்ல முடியல நம்ம காதலிச்சிருக்கவே கூடாது. சொல்ற நிலைமையில இப்ப சூழ்நிலை இல்லையே. அதுவும் சரிதான், நீ பயந்தவன் இல்ல. ஆனா கேர்ஃபுல்லா இரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கிங்ஸின் கிட்ட எப்படி சொல்ல? அண்ணே எதை விரும்புறதை எப்படி சொல்ல? உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? இல்ல
இல்ல ஏதோ பேசணும்னு அவசரமா சொன்னேன். இப்போ ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்ல கிங்ஸ். சரி. ஓய், எங்கிட்டு வர? அத நான் தான் கேட்கணும். காலேஜ்ல உங்களுக்கு என்ன வேலை? இன்னைக்கு நிறைய பொம்பளை பிள்ளைல வராது. அதான் நீ வந்திருக்கிய. சரி, நான் கிளம்புறேன். அவங்க உள்ளதா இருக்கா, வர மாட்டேன்னுட்டா. சரி, நான் உள்ள பாத்துட்டு போறேன். உன்னை நான் தனியா லாந்த கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லலையா? அத்தை விடுங்க. நீங்க எதுக்கு இங்க காலேஜே சுத்தி வரீங்க? சத்தியமா உன்னதான் பார்க்க வந்தேன். அதான் காலையில தான் பாத்தீங்களே. கடைக்கு போனோம், போற உள்ள உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பச்சை பிள்ளையா என்ன யாரா தூக்கிட்டு போறதுக்கு? கிங்ஸின் பொண்டாட்டி, நான் தானே பார்க்கணும். அப்பா நம்ம தான் அக்கறை. ஆமா, அக்கறைதான். என் தங்கத்தை என் எடுத்து நான் தானே பார்க்கணும். இது காலேஜ் வரந்துறாதீங்க, போங்க. அப்பா வந்திருந்தாரு, நேரா அப்படியே வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. இன்னைக்கு நாங்க வரமாட்டேன். ஏன்டி எனக்கு கஷ்டப்படுத்திட்டே இருக்க? என்னடி நான் வீட்டுக்கு வர்றதே நீ வீட்டுல இருக்கறதுனாலதான். முன்னாடிலாம் கடைக்கு போனா வீட்டுக்கு வரதுக்கு மனசே இருக்காது. இப்பெல்லாம் கடையில இருக்கிறதுக்கே மனசு இருக்காது. எப்பண்டா வீட்டுக்கு போவோம், பொண்டாட்டி பாப்போம் இருக்கும். நீ இருப்பதுக்காகவே அப்பப்போ வீட்டுக்கு வருவேன். அதான் தெரியுமே. இது நான் வீட்டுக்கு வந்தா வெறிச்சோடி இருக்காது. அம்மா அப்பாவும் கவலைப்பட்டுருவாங்க. அவங்க இப்பதான் நோய் நொடி இல்லாம மருந்து மாத்திரை இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. அப்பாலாம் இப்ப பிபி மாத்திரை போடுறதே இல்ல. ஏன்னா நீ பண்ற சேட்டை பார்த்து பார்த்து ரசிக்காரா, அதனால சந்தோஷமா இருக்காரு. அம்மாக்கு இப்பதான் வாழணுங்கிற ஆசையே வந்திருக்கு. இப்படி எல்லா சந்தோஷத்தையும் பறிச்சுட்டு ஏண்டி போற? எனக்கு வீட்டுக்கு வரதே பிடிக்காதுடி. அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போடான்னு. எனக்கு வரதே பிடிக்காது. அங்க வந்து தனிமையா உணர்வேன். ஆனா நீ இருக்கனால அடிக்கடி வந்த அது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா வந்து தெரியுமா? அதுக்காக சரி, அப்ப அம்மா அப்பா அங்க இருக்கட்டும், நீ என் கூட இரு. நல்லா இருக்கு பாருங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இங்க பாரு, எனக்கு பொண்டாட்டி இருக்க வேண்டாம், அம்மா அப்பாவுக்கு புள்ளியாவது இரு. இப்பதான் அவங்க முகத்துல கொஞ்சமா சந்தோஷம் இருக்கு. பேசுடி, உன் குடும்பத்தனம் சேட்டை, நீ நான் தூங்கும் போது பண்ற சேட்டை, இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணி வேண்டி. இதை என்னைக்காவது ஒழுங்கா தூங்க விட்டுருக்கேடி. வச்சுட்டு இழுக்கவும் தலானி எடுத்து துருப்படவும் அந்த சேட்டையெல்லாம் மிஸ் பண்ண வேண்டி. வாடி, நீ அவ்வளவு சேட்டை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அசந்த தூங்குவேன் பாரு. அப்படி தூக்கம் வரும், நிம்மதியா இருக்கும்டி. நீங்க ஏன் இப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? வேணும்டி, நீ எனக்கு வேணும். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. இப்பெல்லாம் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. காலையில அப்போதான் என்கிட்ட சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பி வந்தேன். அடுத்த நொடிய வெறுமையா உணர்ந்தேன்டி. அதான் வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன். ப்ளீஸ் டே, நீ வீட்டுல இருக்கிறதுக்காகவே எங்க போனாலும் கரெக்ட் எதுக்கு வீட்டுக்கு வரணும்னு நினைப்பேன். ப்ளீஸ் டே, ப்ளீஸ் டே. என்னங்க, அது சரிப்பட்டு வராதுங்க. போ, உனக்கு என் ஃபீலிங் எல்லாம் புரியாதுல்ல. அதான் உன் பாசத்துக்கும் அன்புக்கும் அடிமையிட்டல. பேசு போ. அது எப்படி முறையாகும்? யாரா சம்மதிப்பாங்களா? கடிச்சிருவேன். ஏன் நிலைமை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு எங்க இருக்க பயம் அப்படிதானே? நானும் சொல்லனா, இந்த 10 நாள் தான் நானும் நிம்மதியா இருந்தேன். வீட்டுல எல்லாரும் இருந்தாலும் வெளியில போயிட்டு நீங்க எப்போ வீட்டுக்குள்ள வரீங்கன்னு என் கண்ணு தேடும். உங்களை பார்த்த உடனே, உங்க வண்டி சவுண்டு கேட்ட உடனே எனக்குள்ள வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். அப்படி 1000 வருஷம் பல பேர் எரியும். உங்க குரல் இல்ல, உங்க பைக் சவுண்டு கேட்டாலே போதும். அவ்வளவு ஆசை இருக்குல்ல? பின்ன இருக்காதா? அதுக்காக நான் அங்கேவா இருக்க முடியும்? இப்ப கூட காலேஜுக்குள்ள இருக்கும்போது உங்க பைக் சவுண்ட் மாதிரியே இருக்கேன்னு ஓடி வந்தேன். பார்த்தா நீங்க தான். சரி வா, வண்டியில போலாம். எங்க? வா போலாம். நான் வர மாட்டேன். வண்டியில ஏறடி. சும்மா இருங்க, நான் வீட்டுக்கு போகணும். சரி, இப்ப வீட்டுக்கு தானே போறேன். வா, வெளியில எங்க பேசிட்டு போலாம். இது என்ன பழக்கம்? ஒண்ணு இல்ல, ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்க முடியும். வா. நான் வரல. வான்னு சொன்னேன். நீங்க எங்க கூட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நடு ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்க முடியும்? நடு ரோட்ல நின்னு பேச முடியாது. சீக்கிரம் வா. நான் வர மாட்டேன். வான்னு சொன்னேன்டி. நான் வர மாட்டேன். எக்ஸாம் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது. சரி, ஏன் வண்டியில? வர மாட்டேன். சரி, நீ வரமாட்டேன்னு தெரியும். உங்க வீட்டை கொண்டு விட்டுறேன். வா. இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா சுத்த வேண்டாம், நெருக்கமா இருக்க வேண்டான்னு இன்னைக்கு ரொம்ப பேசிட்டாங்க. நீ சொல்ல வேண்டியது எனக்கு உரிமைப்பட்டவர்தான் சொல்ல வேண்டியது. எப்படி அம்மா கிட்ட போய் சொல்ல முடியும்? சொல்லு. அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதான். இங்க பாரு, அம்மாக்கு போய் ஆட்டுக்குட்டிக்கு போயிருந்தாலே என்னால இருக்க முடியாது. நான் இப்படிதானே உனக்கு நல்லா தெரியும். அத என் பேச்சுக்கு மதிய கொடுக்க போலது. அதுக்கப்புறம் நம்பிக்கை வை. ஏறு. என்னங்க? ஏறுன்னு சொன்ன. நல்லா பிடிச்சுக்க. நான் வரல. இங்க நின்று பேசிட்டு இருக்க முடியாது. என் நிலைமை தெரியல உனக்கு. எனக்கு இன்னைக்கு உன்கிட்ட பேசணும். ஆனா இங்க நின்று பேச முடியாது. அதான் சொல்றேன். வா. எங்க? ஏன் எங்கன்னு சொன்னதான் வருவேன் என்ன? கட்டுத்தறி காளானே கண்ணு குட்டியானேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கிட்டு போனேனே பொல் பொன்மானே
என்னையும் அனுக்கதான் ஆசை. பாத்துக்கலாம் வா. கொஞ்சம் சொல்லிட்டேன், நான் வரல, என்னை இறக்கி விடுங்க. சரி சரி, எதுவும் பண்ண மாட்டேன். சரியா? ஏதாவது பண்ணீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்போ ஏதாவது பண்ணணுங்கயா வேண்டாங்கயா? நான் இறங்கி போறேன். சரி 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 சரி, போலாம் போலாம். சரியா உட்காரு. சரியா தானே உட்கார்ந்துருக்க? சரியா உட்காருடி. சரியா தானே உட்கார்ந்துருக்க? நான் வண்டி ஓட்டின மாதிரி தான். ஏன்? கிங்ஸை பத்தி தெரியும்ல, கவர் பண்ணிக்க. பேசுடி. ஏன் சாரிடே, இனிமேல் நான் உங்ககிட்ட கோமே போட மாட்டேன். சாரிடே. ஏன்டி முகத்தை பார்க்க மாட்டேங்கிற? பாரு, அதான் சாரி சொல்றேன்ல, பாருடி. என்னம்மா இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? என்ன டாக்டர் எதுவுமே பேச மாட்டேங்கிறா? அவங்க அதிர்ச்சியில இருந்து மீண்டே வரல. என்ன சொல்றீங்க? தன் மனசுல இருக்கதை சொல்ல முடியாத ஆதங்கம், அதனால இதையும் ஒரு நிமிஷம் செயல் இழந்திருக்கும். அந்த நேரத்துல மூளைக்கு செல்ல வேண்டிய நினைவுகள் அப்படி ஸ்டக்காய் நின்றோம். என்ன டாக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க? யாராவது அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருந்திருக்கும். அவங்க அவங்கள விட்டு போற மாதிரி ஏதாவது நினைச்சு பார்த்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்கள விட்டு போயிருப்பாங்க. அதனால அந்த அதிர்ச்சி வந்திருக்கலாம். இதுக்கு ஒண்ணும் செய்யாதுல. அது சில பேர் இப்படிதான் பித்து முடிச்ச மாதிரி இருப்பாங்க. இவங்க வேண்டியவங்க யாராவது எங்கேயும் போயிட்டாங்களா? ஏன் கேக்குறீங்க? அவங்க யாரோ வேண்டியவங்க நினைக்க தூரமா போயிருப்பாங்க. அந்த அதிர்ச்சி தான், நம்மளை விட்டு போயிட்டாங்களேங்கிற அதிர்ச்சி தான். அவங்க வந்தா சரியாயிரும், அவ்வளவுதான். சரி, நான் பாத்துக்கிறேன். சரி சார். ஏன் இங்க பாருடி. சாரிடி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி. இப்ப புரியுது நீ என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு. எனக்கும் அதே அளவு இருக்குடி. நான் கொஞ்சம் கோவமா வெளிப்படுத்திட்டேன், அவ்வளவுதான். நீ உசுரை கொடுத்து நிரூபிக்க பார்த்த, நான் கோவத்தை கட்டி காட்ட பார்த்தேன், அவ்வளவுதான். மன்னிச்சிருடி. நம்ம ரெண்டுமே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உசுறு வச்சிருக்கோம், அதான். சாரிடி. இத பாரு, இங்க பாரு. இனி நான் உன்கிட்ட கோவமே பட மாட்டேன். இல்ல இல்ல, உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்டி. என்ன ஆனாலும் சரி, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். என்ன பாரு, ஓ சாம் உன் கூட தாண்டி இருக்கேன். இங்க பாரு, உன்னை கட்டி பிடிச்சதான் உட்காந்துருக்கேன். உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டி. இப்போ உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? உங்க மார்புல சாஞ்சுக்கிட்டா. சரி. ரொம்ப பயந்துட்டியா? உன்னை விட்டு நான் போயிடுவேன் நினைச்சியா? உன்னை விட்டு போயிடுறேன்னா அன்னைக்கு நான் பூமியில இல்லைன்னு அர்த்தம். அது வரைக்கும் உனக்கும் எனக்கும் பிரிவுந்ததே கிடையாது. எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. சத்தியமா வாழ்ந்துக்கிட மாட்டேன். வாழ வேண்டாம், சேர்ந்து வாழுவோம். வாழ முடியலையா? சேர்ந்தே போயிடலாம். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். ஒரு பொண்ணு ஒரு ஆண் மீது இவ்வளோ காதல் கொள்ள முடியுமான்னு உன்னை பார்த்து தாண்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணுகிட்ட இருந்தே இவ்வளோ காதலும் அன்பும் கிடைக்குன்னு உன் மூலம் தாண்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவாடி நீ, வாழணுங்கிற ஆசையை கொடுத்தவா. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். எடுத்துக்கோங்க, ஏன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். கொடிய காத்து அசைக்குது, அசைங்குளத்து குடும்ப பூசுது. புள்ள அடிச்சு பாவம் என்ன போலவே அல பாயுது. நிலவில் காயும் வேட்டி சேலையும் நம்ம பார்த்து சோடி சேருது. அங்கே நிக்கணும், பேச்சோட இருக்கணும் சொல்லிட்டேன். ஏமாத்தி கூட்டு வந்திருக்கீங்க? சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு பயமா இருக்கு. என் கூட தானே இருக்கா? அதானே பயமா இருக்கு. அப்படியா? அப்ப நல்லா பயந்துகிட்டே இரு. சரி வா, இங்க வந்து உட்காரு வா. நான் போறேன். எங்க போற? இங்க வா, இங்க வந்து உட்காரு வா. இல்ல, நான் போறேன். உட்காருன்னு சொன்னேன், இங்க வா.
போலாம். ஒரு 1 hour கழிச்சு போகலாம். 1 hour? எல்லாம் சொல்லிடும். 1 hour. ஆமாமா, இங்க வா. ஏன் 1 hour? அது அப்படித்தான், கேள்வி கேட்காதே, இங்க வா. எங்கள் மனம் பார்த்து விளையாடுதோ. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சும்மா தாண்டி அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணும்னு ஆசை, அதான் கூப்பிட்டு வந்தேன். அப்ப உங்க வீட்டுக்கு கூட்டு போயிருக்கலாம். இது எங்க கூட்டு வந்திருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் இருக்கலடி கூட. எனக்கு என்னமோ இங்கெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. என் கூட தானே இருக்க, நீ மதியாரு. பயப்படாதடி, நான் தானே இருக்கல. எனக்கு உன்னை இப்படி மண்டல தூக்கி வச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும்னு ஆசை. வீட்டுக்கு போனா முடியாதுல்ல, அங்க எல்லாரும் அப்படியே சுத்தி வருவாங்க, எங்க பேச முடியும்? ஆசையா இருந்தது உன்னை மண்டல தூக்கி வச்சு பேசிட்டே இருக்கணும்னு, அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்லல்ல. சேச்சா, வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்ன இருக்க போதே? சரி, தொல்லை செஞ்சுக்கவா. உன்னை எப்படி மண்டல தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கணும்னு ஆசை. என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஏன்? தெரியல, திடீர்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என் அழகு பொண்ணு மண்டல வச்சு கொஞ்சம் ஆசை. சரி, காலையில கொடுத்து வட்டியை கொடு. போங்க. இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இங்கெல்லாம் அதை பத்தி பேசாதீங்க. ஏண்டி, நான் தான் கூட இருக்கேனே. எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. அதான் இப்படி ஆந்த மாதிரி முடிச்சிட்டு இருக்கியாங்க. பயத்தெல்லாம் துரத்துக்கிட்டு கொஞ்சம் ரொமாட்டிக்கா பேசு. உன் கூட இருக்கிறது கிங்ஸ்லின், அதை மறந்துடாத. புரியுதா? இரும்பு கோட்டைக்குள்ள உட்காந்துருக்க. நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். சரி, நான் காலையில கொடுத்த திருப்பி கொடு, இல்லைன்னா அதுக்கு வட்டியை கொடு. உங்களுக்கு பயமே இல்ல, எப்பவுமே விளையாட்டுதான். எப்பதாண்டி வெளி உலகத்துக்கு வருவேன்? ஒன்னே வீட்டுல இருக்க, இல்ல காலேஜ்ல இருக்க. இந்த 2 விட்டா வேற எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஃப்ரீயா ரெடி, கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வா. நான் கூட்டு வராம யார்ட்டி வெளி உலகத்துக்கு கூட்டு வருவா? அதான் கொஞ்சம் வெளி உலகத்தை கத்துக்கணும்னு கூட்டு வந்தேன். இப்படி பயந்துட்டு உட்காந்துருக்கா? நான் தான் பயப்படுவேன்னு தெரியும்ல. சரி, சப்போஸ் நீங்க வந்து மும்பைக்கு போற, என்ன பண்ணுவ? அங்க நீங்க தப்பிச்சு வரணும், என்ன பண்ணுவ? எப்படி வரணும்? வர தெரியாதுல்ல. இப்படி 4 இடத்துக்கு போனாதான் என்ன ஐயாதுன்னு உனக்கு தெரியும். கொஞ்சம் போல்டா இருடி. இங்க பாரு, நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன? உனக்கு எக்ஸாம் வந்துட்டல, இந்த ஒரு வாரம் லீவ் தானே? ஆமா. நீ என்ன பண்ணுத, உங்க அம்மா கிட்ட ஜப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு 2 நாள் அவங்க திரும்ப வரதுக்குன்னு சொல்லிட்டு வா. என்ன சொல்றீங்க? நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். நீ இவ்வளவு வெளியில வந்து ஆசைப்பட்டல, ஃபிளைட்ல போமா? ஃபிளைட்லயா? ஃபிளைட்ல போயிட்டு வருமா? ஒரு 2 நாள் டூர். போயிட்டு 4 இடத்த சுத்தி பார்த்துட்டு ஜாலியா வரலாம். அத்தாடி 2 நாள் உங்க கூட தனியாவா? கொள்ளுற முதல்ல எனக்கு சொல்ல வேணவா, அத மனசு ஏத்திக்க. எப்ப பாரு அடுத்த வழி பார்த்துட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல, உங்க குடும்பத்தை தான் எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது தப்பு தானே ஆயிட்டுனா? அடி கொள்ளுற, இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிருக்க. இல்ல. கொஞ்சம் நம்பு, எனக்கும் தெரியும். முட்டாள்தனமான வேலையை பார்க்கறவன் நான் கிடையாது. அதனால என்ன பாதி பொறுமை எனக்கு தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ உனக்கு வெளி உலகம் தெரியணும், அவ்வளவுதான். வெளி உலகத்தை கொஞ்சம் பாடி. நாம நாளைக்கே வெளியில போறோம், புரியுதா? அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? ஆமாட்டி, அழகு பொண்டாட்டி. பயமா இருக்கு. ஃபிளைட்ல போறோம், அப்புறம் பஸ் டிராவல்ல போறோம், அப்புறம் உனக்கு எங்கெல்லாம் போகணும் சொல்லு, போலாம். எங்கனாலும் போலாமா? எங்கனாலும் போலாம். ஆனா உன்னை நான் வெளியில கூட்டு போவேன். இப்போ இன்னைக்கு இங்கதான். ஐயோ, அம்மா தேடுவாங்க. அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நான் சொல்லியிருந்தேன். எங்க அப்பாக்கா? ஆல்ரெடி மாமா கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். நான் நம்ப மாட்டேன். ஃபோன் தரேன், உங்க அப்பா கிட்ட பேசு போ. உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் கூட்டு வந்தேன். இன்னைக்கு 2 பேரும் இங்க ஸ்டே பண்ண போறோம். எதுக்கு நீங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. சும்மா தாண்டி, உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். சரி மாப்பிள்ள கூட்டு போங்கன்னாரு. நம்பிக்கைமா, என் மேல நம்பிக்கை. உங்க அப்பாவுக்கு இருக்கிறது கூட உனக்கு பாதி கூட இல்லடி. சரி. இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே உன்னை மண்டத்துக்கு வச்சு பேசிக்கிட்டே இருப்பானு. ஆனா எனக்கு இப்ப தூக்கம் வருதா? சரி சரி, வா தூங்க வா. தூங்கட்டா? சரி வா தூங்க. இரு, பெட்டை கிளீன் பண்ணி தரேன். சரி. எங்க அப்பாட்ட சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்க அப்பா வருவாரு. எங்க அப்பா அங்க வருவாங்களா? உங்க அப்பாவும் இன்னைக்கு இங்கதான் படுப்பாரு. இன்னொரு மணி நேரம் கழிச்சு உங்க அப்பா வந்துருவாங்க. நீ தூங்கு, நான் அப்புறம் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்தானே எழுப்புவீங்களா? பரவாயில்ல, நீ தூங்கு, விழுந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா வா தூங்கு வா. தூங்கு, நான் கொஞ்சம் உட்காந்துருக்கேன். என்ன சரி. தூங்கு, நிம்மதியா தூங்கு. மாப்பிள்ள, வாங்க மாமா, படுத்துக்கங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் தைரியமா இருங்க, நான் போயிட்டு உடனே வரேன். சரிங்க மாப்பிள்ள. பாத்துக்கங்க மாமா. சரியா? என் பிள்ளைய ஆளுக்கு அளவாட மிரட்டி வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுப்பிங்கடா. இருங்க, இப்பமே கவி மாப்பிள்ளை கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறேன். என் புள்ள பாவண்டா, 1000 கனவோடு இருந்தது. உங்க சீனவத்துக்காக
என் பிள்ளை சந்தோஷத்தை படிச்சிட்டு இருக்கீங்க. நான் இப்பவுமே கவின் மாப்பிளைய பார்த்து எல்லா உண்மையை சொல்றேன். கவின் மாப்பிள்ளைய சொல்றேன், கிங்ஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். டேய், ஒருத்தனை போட்டு தள்ளனா அவன்கிட்ட நேரம் மோதுங்கடா. பொம்பளை வச்சு என்னடா வேலை பாக்குறீங்க? அவனுக்கு ஆம்பளடா, நீங்களே இருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் முடிவு கட்டதுக்கு அந்த மூவேந்தர்கள் தாண்ட முடியும். இப்பமே அந்த 3 பேரையும் பார்த்து நான் எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைக்கிறேன். என் பிள்ளைங்க உன் புள்ள அந்த கவின் கூட ஊத்திக்கிட்டு இருப்பா. அதான் அந்த 2 அடி பிரிச்சுக்கு என்னென்ன பண்ணுவா அத்தனை பண்ணிட்டீங்களே. என் வாழ்க்கை தான் நாசமாக்குனீங்க. இப்ப என் புள்ள வாழ்க்கையுமா? அன்னைக்கு உங்க எதிராளியை போட்டு தள்ளதுக்கு நான் தேவைப்பட்டேன். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இப்போ என் பிள்ளைய பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கை தான் இப்படி போச்சு. என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுல மண்ணலி போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். ஏய், அதிகமா பேசுன. அவனுக்கு ஆம்பளை, அவனுக்கிட்ட உங்களுக்கு நேரம் மோத முடியல. பொம்பளை பிள்ளைய உள்ள விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. அது அப்பாவி பிள்ளை. அதுதானே எங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த கிங்ஸுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதோ நீங்க உசுரோட இருக்க முடியாது. அத நாங்க பாத்துக்கிடுவோம். அவன பொம்பளைங்க முகத்துல ஆளுக்கு ஒரு திசையில இருக்கானுங்க. பிரிச்சுட்டோம்ல, பொம்பளை வாசத்துல அடைதானுங்க. இனி ஈஸியா கவுந்துருவானுங்க. யாரு அவனுங்க? உண்மையிலேயே பொம்பளை வாசத்துல அலைஞ்சிருந்தா பார்த்து நிக்க தாலியை கட்டி நேத்துக்கு வாழ்ந்துருப்பானுங்க. இப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்க நினைக்க மாட்டானுங்க. அவனு என்ன பிளான் போட்டிருக்கானே உங்களுக்கு தெரியாது. இங்க ஒரு தூசி அவனுங்க குடல்ல கிடக்குற கடல் மண்ணு மாதிரி எண்ணிக்கையில அடங்காதானுங்க. அவனுக்கு எங்க எப்படி ஆள் இருக்குன்னே தெரியாது. அவனை மாதிரி ஒரு கிருமி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அத பாக்கதானே உன் மகளை உள்ள அனுப்பி இருக்க. ஆனா இப்ப என் மகன் வீட்டுக்கு வரல. அவன் என்ன பண்ணீங்க? எங்க அந்த கவின் கூட சுத்திட்டு இருக்கா. நல்லதா, அவன் எல்லாம் உண்மை சொல்லிட்டான். அதுக்கு தானே நாங்க வந்திருக்க. என்ன சொல்றீங்க? அவன் கிட்ட எதையாவது உளர்னா வீட்டுல போய் உங்க அம்மா கதையை முடிச்சிருவேன்னு பயந்துட்டான். கிங்ஸ் தான் எனக்கு மாப்பிள்ளை ஆகணும். கிங்ஸ் தான் இந்த வீட்டு மருமகன் ஆகணும். அதுக்கான வேலையை உன் மகன் பார்க்கல, நீ உசுரோட இருக்க முடியாது. அதை வச்சுதானே நாங்களே நிறைய பிளான் போட்டிருக்கோம். கிங்ஸனுக்கு நான் மாமனார் ஆகணும். அவனுக்கு மாமனார்னு சொல்லும் போதே எவ்வளவு கெத்திருக்கு தெரியுமாடி. அவனை என் மருமகன்னு சொன்னா அவன் என் காலில் விழுவான். அவன் நடுங்கி நான் சொன்ன வேலையை செய்வான். இவ்வளவு நாள் புடப்புல கிடக்குற வேலை தானா நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா அந்த கிங்ஸ்லயும் எனக்கு மருமகன் ஆகணும். அந்த மேலோகத்துல இருந்து ரொம்ப ஊர்வசி வந்தா கூட அந்த கிங்ஸ் மயங்க மாட்டான். அதுக்கும் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். எப்படி மயங்காம இருக்கிறான்னு பாப்போம். ஒருவேளை அவன் அதுக்கு மயங்குறானா, எதுல தட்டினா அவன் விழுவான்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை வச்சு தட்டி தூக்கிட மாட்டேன். நீங்க தட்டி தூக்கிறதுக்கு ஒன்றும் களிமண் இல்ல, பாறாங்கல்ல. தட்டி தூக்குறீங்களா? வீணா அவங்கிட்ட மோதி உசுர விட்டுட்டு போயிடாதீங்க. அவன் பாறங்கல்ல தானே எனக்கு தெரியும். எவளுக்கும் மயங்க மாட்டான்னு தெரியும். அந்த பாறங்கல்லையே உடைக்கிற சக்தி என்கிட்ட இருக்குது. உடைச்சு காட்டுறேன். அவனை உடைக்கிறதுக்கு தானே ஆயத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் உடைச்சிருவேன். இப்பவும் சொல்றேன், முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் எதுக்கும் அசர மாட்டான், எதுக்கும் அசரவன் கிடையாது. அவங்கிட்ட மோதின உங்க தம்பியோட நிலைமை தெரியும்ல. பிறந்ததுக்கான அடையாளமே இல்லமாக்கிட்டான். உங்க தம்பின்னு ஒருத்தர் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. உங்களுக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கானு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு போஸ்பமாக்கி சொன்னான். இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மோத பாக்குறீங்க. அதனால இன்னும் என் மனசுல அனல் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு வெறி. அவனுக்கு நான் மாமனார் ஆகணும். அவன் நடந்து போகும்போதே அவன் பின்னாடி இடுப்புல துண்டு கட்டி நடந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு மாமனார் ஆகணும். எவனோ சல்லி பையன் இத்தனையோண்டு இருக்கான், கூடி போயிருக்கான். அவனை போய் மாமனை கூப்பிடுறான். அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. ஏன்னா அவர் நல்ல மனுஷன் இல்ல. மாமனாரா பாக்கல, அப்பாவா பாக்குறேன். புள்ள நல்லா தூங்குறான். தூங்கட்டும். நீங்க என்ன தூங்கலையா? இல்லையா, பொறுப்பு கொடுத்தது என் மருமக பிள்ளையாச்சா, அதான். ஐயோ என்ன மாமா, நான் பக்கத்துல உங்களை தூங்க சொன்னேன்ல. ஒழிச்சுதான் உங்க உடம்பு எடுத்துக்காவும். சரி இங்க வாங்க, நீங்க நான் கூப்பிட்டு வரேன். சரி வாங்க மாமா, கையை பிடிச்சுக்கோங்க. வாங்க, அவன் பக்கத்துல பட்டுக்கோங்க, நான் கீழே பட்டுக்கிறேன். ஐயா வேண்டாம் மாப்பிள்ள, இருக்கட்டும். நீங்க முழிச்சிருக்க கூடாது மாமா. வாங்க வாங்க தூங்குங்க. நீங்க தூங்குங்க மாப்பிள்ள, போயிட்டு வந்திருக்கீங்க, அசதியா இருக்கும். இல்ல மாமா, நீங்க தூங்குங்க. வாங்க, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேனா மாமா. என்னையா பேசுற? எனக்கு பிறந்திருந்தா கூட என் பிள்ளை என்னை இவ்வளவு பாசமா பார்த்திருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஏன் மாமா அப்படி நினைக்கீங்க? நானும் உங்க பிள்ளை தானே. இவன் என் பொண்ணாட்டு, அவளை பெத்தவர் தானே. இவ வேற நான் வேறையா? அப்ப நீங்க எனக்கும் அப்பாதான். எனக்கு என்னமோ நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோன்னு தோணுது மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. ஐயோ என் ராசா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் மாப்பிள்ளை பெரிய வீரன் நினைக்கும் போது என்ன பெருமையா இருக்கியா? அப்படியா மாமா? எனக்கு ஒரே ஒரு ஆசைதையா. என்ன மாமா? எனக்கு ஆண் வரிசு கிடையாது, வீரமான மருமகன் கிடைச்சிருக்கான். உங்களுக்கும் என் பிள்ளைக்கும் பிறக்க போற ஒரு ஆம்பளை பிள்ளைய என்
மடியில தூக்கி போட்டு வளர்க்கணும்னு ஆசை. உங்க புள்ளைய நான் உசுரோடு இருக்கும் போதே கையை பிடிச்சி நடத்தி கூட்டு போகணும்னு ஆசை. மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் போல ஆசை. மாமா ஆசைதான். இல்ல, நீங்க உங்க கடமைய பாருங்க. அவ்வளவுதானே, விடுங்க. கண்டிப்பா என் புள்ளைய நீங்க கையை பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு போவீங்க. கண்டிப்பா என் புள்ள உங்க மண்ணில தான் ஒண்ணுக்கு போவேன். போதுமா? அது பாக்கியா வரோம். பாருங்க, அவன் உங்களை படுத்துற பாட்டுல நீங்களே வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிருவீங்க. உங்களுக்கு பிறக்கிறது எப்படி இருக்கும்? அப்பல நீங்க சிரிக்கும் போது என்ன அழகா இருக்கீங்க. நான் இப்ப சிரிக்கிறதே உங்களால தானே மாமா. சரி வாங்க, வந்து தூங்குங்க வாங்க. ஐயோ மாப்பிள்ள, நீங்க தூங்குங்க. வெளியில போயிட்டு வந்திருக்கீங்க, அசதியா இருக்கும். படுங்க, ஒண்ணு இல்ல. அவளை பெத்தவன் நான் தான் சொல்றேன். படுங்க. என் மாப்பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். போங்கய்யா. மாமா இப்பதானையா அப்பான்னு சொன்னேன். போ. சரிங்க மாமா. படுங்கய்யா, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க போங்க. சரிங்க மாமா. மாப்பிள்ள தூங்கட்டும். கொஞ்சம் ரிசப்ஷன்ல போய் லாந்திட்டு வரலாம். என் மாப்பிள்ள இந்த ஊர்ல பயிலுவ என்ன கோணப்பையான்னு கூப்பிட்டானுங்க. ஆனா எனக்கு வந்திருக்க மாப்பிள்ள வீரன், வீராதி வீரன். ஊரே பயப்படுற வீராதி வீரன். என்ன பத்தாடா கோணப்பையன்னு சொன்னீங்க? பாருங்கடா, இந்த சிங்கம் பத்த புள்ளைய கையில புடிச்சிட்டு லாந்துவேன். அப்போ தெரியும்டா. பாவம், வேற பிள்ளைக்கு ஆசைப்படுறாரு. அதானே, உன்கிட்ட மனுஷன் தூங்க முடியுமா? அப்போ ஒன்னு உளர்வாளே. அடி ஈசை, உளராம தூங்கடி. ஆமா, இன்னைக்கு நான் தூங்குற மாதிரிதான். இவனை தூங்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தூங்க தூங்க.